நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான குழம்பு தான். இது வந்து நமக்கு சாதத்துக்கு மட்டும் இல்லாமல் டிஃபன் இட்லி தோசைக்கு கூட சூப்பரான காம்போவாக இருக்கும். நம்ம வந்து வேற காய்கள் எதுவுமே இல்லாமல் சிம்பிளாக நம்ம ரெடி பண்ண போகிறோம். வீட்டில் இருக்க சின்ன வெங்காயம் பூடு இவ்வளோ வச்சு தான் ரெடி பண்ண போகிறோம். இது இப்போ ஜஸ்ட் ஒரு 2 பேருக்கு வைக்கிற மாதிரி கொஞ்சமாக தான் வைக்கிறேன். ஒரு 5லேருந்து 6 பல் பூடு, ஒரு 5லேருந்து 6 பல் சின்ன வெங்காயம் இவ்வளோ தான் எடுத்துருக்கிறேன். இப்போ இது கூடவே வந்து நம்ம ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை எடுத்துக்கலாம். இப்போ இவ்வளோமே சேர்த்துட்டு நம்ம வந்து இடிகட்டையில் சேர்த்து நம்ம தள்ளி எடுக்க போகிறோம். நம்ம மிக்சி ஜாரில் போட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு மாதிரி குல குல ஆயிரும். டைட்டாக நம்ம வந்து தட்டி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ இது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி பாருங்க, இவ்வளோ சின்ன பீஸ் தான். இந்த இஞ்சியும் சேர்த்து நம்ம இப்போ தட்டி எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க, இந்த மாதிரி ஒன்றும் பாதியும் மட்டும் தட்டி எடுத்துடலாம். நம்ம அடுத்து வந்து ஒரு நல்ல பழத்தை தக்காளி பழம் எடுத்து கழுவிட்டு இந்த நடுவில் உள்ள இந்த காம்பை வெட்டி எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க, இதை போல காம்பை வெட்டி எடுத்துட்டு இப்போ இது கூட நம்ம சேர்த்துட்டு நல்லா கை வச்சு தானே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எவ்வளோ உங்களால் முடியுமோ அந்த அளவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அந்த பூடு சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்த்து நம்ம பிசைஞ்சு எடுக்கும்போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ இது கூட வந்து நம்ம மசாலா எல்லாம் ஒன்னொன்னா சேர்த்து கொடுத்துடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி சேர்த்துருக்கோம், 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, அடுத்தது 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள். இதான் வந்து ஹைலைட்டு. உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னு சொன்னா பரவாயில்ல, இருந்து அப்படின்னு சொன்னா கண்டிப்பா சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 1/2 கப்பு தண்ணி சேர்த்து கொடுத்துடலாம். சேர்த்து கொடுத்துட்டு நல்லா கை வச்சு தானே என்ன இருக்கா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இந்த மசாலாவோட சேர்ந்து அந்த சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகி வரணும். இதே போல நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம குழம்பு தாளிச்சிடலாம். நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். இப்போ அதில் வந்து கடுகு சேர்த்துடலாம். அதுக்கு கூடவே ஒரு பிஞ்ச் அளவு வெந்தயம். வெந்தயம் வந்து நிறைய சேர்க்க வேண்டாம், கொஞ்சமா, இவ்வளோ போதும். கடுகு பொரியட்டும், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணலாம். இப்போ இதில் வந்து 2 சின்ன வெங்காயம், 1 பல் பூடு பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன், 1 கொத்து கருவேப்பிலை. இப்போ இது எல்லாமே வந்து நம்ம எண்ணெயில் சேர்த்துடலாம். இப்போ கடுகு பொரிஞ்சிட்டு நம்ம இதில் வந்து இப்போ சேர்த்து கொடுத்துடலாம். வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா சிவக்கிற அளவுக்கு வதக்கணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்க, சின்ன வெங்காயம் நல்லா சிவந்துட்டு இந்த டைம்ல வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தா மசாலாவை சேர்த்துடலாம். இப்போ இது கூட 1/2 கப்புலேருந்து 1 கப் வரைக்கும் தண்ணி சேர்த்து கொடுத்துடலாம். நம்ம வந்து மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகணும். இப்போ நான் ஒரு 1/2 கப்பு தண்ணி சேர்த்து கொடுத்துருக்குறேன். இப்போ பார்க்கறதுக்கு வந்து நம்ம குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம ரெடியாகி வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது குழம்பு வந்து நல்லா திக்காகி சூப்பராக இருக்கும். இப்போ இதில் வந்து தேவையான உப்பு சேர்த்து கொடுத்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம குக் பண்ணலாம். இப்போ குழம்பு வந்து கொதிக்க தொடங்கி ஒரு 2 நிமிஷம் ஆச்சு. நம்ம இதில் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு புளி தண்ணி சேர்த்து கொடுத்துடலாம். கொஞ்சமாக போதும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வெயிட் பண்ணி குக் பண்ணி எடுக்கணும். பாருங்க, குழம்புல வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அளவு எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா சுண்டை வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் தூவிட்டு சர்வ் பண்ணிடலாம். இது வந்து சாதத்துக்கும் இட்லி தோசைக்கு சூப்பரான காம்போவாக இருக்கும். நம்ம சட்னி வைக்கிற டைம் தான் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.